श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं தாம வைஜயந்தி விபூஷணம். அடுத்ததா ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடுறார். வால்மீகி பகவான் 24,000 ஸ்லோகங்களில் ராமச்சரிதத்தை எழுதினார். பட்டத்ரிகள் 2 தசகத்தில் 20 ஸ்லோகத்தில் மொத்த ராமாயணத்தையும் பாடிட்டார். எதையுமே விட்டுடலை, எல்லா நிகழ்வுகளையும் சேர்த்து பாடியிருக்கார். கீர்வாணைஹி அத்யமானோ தசமுகநிதனம் கோசலேஸ்வஸ்ய ஷுங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரத க்ஷ்மாப்ருதே பாயசாக்யம் தத்புக்த்யா தத்புரந்த்ரி अभिदिशुषु समं जातगर्भासु जातो रामस्त्वं लक्ष्मणेन स्वयमत भरते नाभिशत्रुघ्ननाम्ना. இந்த ராவணன்கிற அரக்கன் என்ன பண்ணுறான், பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் பண்ணுறான். அவர் பிரத்யட்சமான உடனே சாகாவரம் கேட்குறான். அவர் சாகாவரம்லாம் என்னால் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது கேளுன்ன உடனே தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் அப்படி எல்லா பேரையும் சொல்லி இவா யாராலையும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்றான். ஆனால் இதில் மனிதர்களை விட்டுடுறான். ஏன்னாக்க மனிதர்கள் தனக்கு சமம் கிடையாதுன்னு ஒரு இது, இன்னொன்று இந்த கோஷ்டியில் அவளை சேர்த்தா தான் அவளுக்கு பயப்படுற மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் மனிதர்களை விட்டுட்டு மீதி யாராலையும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்குறான். பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்றார். இவனோட அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. தேவலோகத்துக்கு போய் தேவகன்னிகைகளெல்லாம் தூக்கின்னு வந்துடுறான். அப்போது தேவர்கள்லாம் பிரம்மாவை முன்னிட்டு ஸ்ரீமன் நாராயணன்ட்ட போய் சரணாகதி பண்ணுறான். அப்போ அவர் சொல்கிறார், கோசல தேசத்து ராஜாவான தசரத சக்கரவர்த்தி பிள்ளை வேண்டி ஒரு யாகம் பண்ணுறார். அவருக்கு மகனாக நானே பிறந்து இந்த அரக்கர்கள்லாம் அழிக்கிறேன் அப்படின்னு இவாளுக்கு வரம் கொடுக்குறார். கோசல ராஜ்யம்னு தான் பேர். அயோத்திங்கிறது அதனோட தலைநகர். அந்த கோசல ராஜ்யத்தினோட சக்கரவர்த்தி ருஷ்யஸ்ருங்கரை வச்சு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார். அந்த யாக குண்டத்துலேருந்து ஒரு திவ்ய புருஷன் கையில் தங்க பாத்திரத்தில் பாயசம், அதாவது சரு, அதை எடுத்துன்னு தசரதன்ட்ட கொடுக்குறார். ருஷ்யஸ்ருங்கர் தானே இந்த யாகத்தை நடத்தி வச்சார். அதனால் தசரதன் அந்த பாத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தோடு அதை வாங்கி தன்னோட 3 மனைவிகளுக்கும் கொடுக்குறார்.
கௌசல்யா முதல் மனைவி பட்ட மகிஷி. அதனால் அவளுக்கு பாயசத்தில் பாதி 50% அவளுக்கு கொடுத்துட்றார். மீதி இருக்கிற 50% பாதியாக்கி 25% ரெண்டாவது மனைவியான சுமித்ரைக்கு கொடுக்குறார். அடுத்ததாக மீதி இருக்கிற 25% மறுபடியும் 2 பாதியாக்கி 12.5% தன்னோட 3வது மனைவியான கைகேயிக்கு கொடுக்குறார். மீதி ஒரு 12% இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் சுமித்ரைக்கு கொடுக்குறார். ஏன்னா ஒரு மனைவி முதல் மனைவிக்கு கொடுத்ததை விட அடுத்த மனைவிகளுக்கு கம்மியாக தான் தரணும்னு சாஸ்திரம் சொல்கிறதாம். கௌசல்யா தனக்கு கொடுத்த பங்கை உடனே சாப்பிட்டுடுறா. கைகேயி பார்க்குறா, எப்படியும் கௌசல்யாவுக்கு பிறக்கிற மகன்தான் அடுத்த பட்டத்து இளவரசனாவான், அதனால் 2வதாக தன்னோட மகன் இருக்கணும்னு அவள் அடுத்ததாக சாப்பிட்டுடுறா. இந்த சுமித்ரை 2 கையிலையும் பாயசத்தை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்றா. எப்படியும் பகவானே கௌசல்யாவுக்கு மகனாக பிறக்க போகிறார், அவருக்கு கைங்கரியம் பண்ண ஒரு பிள்ளையும், அந்த பகவானுக்கு பரம பாகவதனா கைகேயிக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், அவனுக்கு கைங்கரியம் பண்ண ஒரு பிள்ளையும் வேணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த பாயசத்தை இவ சாப்பிட்றான். அதுக்கேற்ற மாதிரி 12 மாதம் கழித்து 3 பேருக்கும் குழந்தை பிறக்கிறது. கௌசல்யாவுக்கு பிறக்கிற மகனை ராமன்னு பெயரிடுறார் வசிஷ்டர். கைகேயிக்கு பிறந்த மகனை பரதன். அடுத்ததாக சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் சத்ருகுணன் 2 பிள்ளைகள் பிறக்கிறார். அடுத்ததாக தாடகாவதம் பற்றி பாடுறார். கோதண்டி கௌஷிகஸ்ய க்ரதுவரமவிதும் லக்ஷ்மணேனானுயாதோ யாதோ பூஸ்தாதவாச்சா முனிகதிதமனுத் வன்வசாந்தாத்வகேதஹ நூணாம் த்ராணாய பாணைஹ முனிவச்சனபலாத் தாடகாம் பாடயித்வா லப்த்வாஸ்மாதஸ்த்ரஜாலம் முனிவனகமனோ தேவசித்தாஸ்ரமாக்கியம். கோதண்டின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா கோதண்டத்தை கம்பீரமாக ஏந்தின்னு இருக்கிற ராமன். கோதண்டத்தை கையில் பிடிக்கிறார்னாலே குருகுல வாசம் ஆயிடுத்து அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்லிடுறார். இந்த ராமனை விஸ்வாமித்திரர் தன்னோட யாகத்தை ரட்சிக்கிறதுக்காக தசரதன்கிட்ட வாதாடி கூட்டின்னு போகிறார். முதல்ல தசரதன் தயங்குறார் இவரை அனுப்புறதுக்கு, ராமனை விஸ்வாமித்திரோட அனுப்புறதுக்கு. அப்போ வசிஷ்டர் தான் அவனை அனுப்பு, அவர் ஒரு நல்லது பண்ணணும் அவனுக்குன்னு தான் கேட்குறார் அப்படின்னு சொன்ன உடனே ராமனை அனுப்புகிறார். லக்ஷ்மணன் அவர் கேட்காத போதும் லக்ஷ்மணன் ராமன் கூடவே வரா. 2 பேரும் காட்டுக்கு போகும்போது ராத்திரி ஒரு இடத்துல தங்குவா இல்லையா, அங்கெல்லாம் சின்ன பசங்க இல்லையாவா, அதனால் பெற்றோரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காளேன்னு இவர் நிறைய கதையெல்லாம் சொல்லிகிட்டே கூட்டின்னு போகிறார். அது மாதிரி ஒரு வனத்துக்கு போகும்போது தாடகைன்றவ ஒரு அரக்கி அவள் எதிர்க்க ஓடி வரா. இந்த மனுஷ வாசனை தெரிஞ்ச உடனே ஓடி வரா. அவள் பார்க்கவே பயங்கரமாக இருக்கா. எவ்வளோ பயங்கரம்னாக்க 1000 யானைகளை கொன்று அதனோட மண்டை ஓட்டை சங்கிலியாக கோத்து மாலையாக தன் கழுத்தில் போட்டுருக்கா. அது அவன் மார்பு வரைக்கும் தான் வருது. அப்போனா அவள் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருப்பா. அவள் அப்படி ஓடி வந்த உடனே ராமன் ஒரு நிமிஷம் தயங்குறான். அப்போது பயப்படலை, அவன் அரக்கியை பார்த்து பயம் இல்லை, தன்னுடைய முதல் போரே ஒரு பெண்ணோட இருக்கணுமா அப்படின்னு தயங்குறார். உடனே இதை புரிஞ்சுட்டு விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ராமா அவள் பெண்ணே இல்லை ராட்சசி, உடனே அவளை வதம் பண்ணு அப்படின்னு உடனே வதம் பண்ணுறா. அதுக்கப்புறம் சித்தாசிரமத்தை நோக்கி போகிறார். ராமச்சரிதத்தில் ராமனோட வாழ்க்கையில் என்ன தர்மத்தெல்லாம் ஒரு மனிதன் கடைப்பிடிக்கணும்னு எல்லாத்தையும் காட்டுறார். இப்போது வசிஷ்டர் குலகுரு ஆச்சாரியன், அதனால் ஒரு ஆச்சாரியன் சொன்னால் ஒருத்தர் அடி பண்ணியணும் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு இஷ்டமே இல்லைனாலும் தசரதன் ராமனை விஸ்வாமித்திரர் கூட காட்டுக்கு அனுப்புகிறார். ராமனும் பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொல்லிட்டார் போன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வந்துடுறார். அதே மாதிரி தாடகையை வதம் செய்யறதுக்கு யோசிக்கும்போது தன்னோட ஆச்சாரியன் சொன்ன உடனே அடுத்த நிமிடமே யோசிக்காமல் அவளை வதம் பண்ணுறார். இதை மாதிரி நம்ம தந்தைக்கும் ஆச்சாரியர் குலகுரு அவளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத காட்டுறார்.
मारीचं त्रावयित्वा मगशिरसि शरैः अन्यरक्षांसि निघ्नन् कल्यां कुर्वन्नहल्यां पदिपदरजसा प्राप्य वैदेहकेऽहं बिन्दानश्चान्द्रचूडं धनुरवनिसुधाम् इन्दिराम् एव लब्ध्वा राज्यं प्रादिष्टदा स्वं त्रिभिरपि च समं பிராத்ருவீரைஹி சதாரைஹி. சித்தாசிரமத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அங்கே தான் வந்து விஸ்வாமித்திரர் தன்னோட யாகத்தை பண்ணின்னு இருக்கார். அவர் ராமலக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார், 7 நாட்கள் இந்த யாகம் நடக்கும், அந்த 7 நாளும் எந்த அரக்கர்களும் தொல்லை தராமல் நீங்கள் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட யாகத்தை ஆரம்பிக்கிறார். 6 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறது. 7ஆவது நாள் இவன் ஏதாவது வந்து தொந்தரவு கொடுக்க போகிறான்னு சொல்லி மந்திரம் ஜபித்த நீரை அந்த குடியில் சுற்றி தெளிச்சுட்டு இவர் போய் யாகத்தை பண்ணிட்டுருக்கார். அப்போது மாரீச்சன் சுபாகுங்கிற 2 அரக்கர்கள் கீழால் வர முடியாது இல்லையா, அவர் மந்திரம் ஜபிச்சு நீர் தெளிச்சிருக்கார். அதனால் ஆகாச மார்க்கமாக வந்து மேலேருந்து ரத்தத்தையும் மாமிசத்தையும் இந்த கீழே யாக குண்டத்தில் போடுறான். இதை பார்த்த ராமன் உடனே தன்னோட அம்பால் அந்த குடியில் அப்படியே மூடிடுறார். மேலே போடுற எதுவுமே கீழே வந்து யாக குண்டத்தில் விழாத மாதிரி ரட்சிக்கிறார். இந்த சுபாகுவை தன்னோட அம்பால் அடித்து வதம் பண்ணிடுறார். மாரீச்சனை தூக்கி அம்பால் அடித்து கடலில் போட்டுடுறார். ராமன் எப்போவுமே ஒரு எதிரியை வந்து விட்டு வைப்பார். ஏன்னா இந்த மாரீச்சன் தான் வந்து பின்னாடி ராவணன் சீத்தையை கடத்தின்னு போகிறதுக்கு மாயமானா வரப்போகிறான். அதனால் அவனை விட்டுடுறார். இன்னொன்று, இப்போ தாடகையை வதம் பண்ணார் இல்லையா, அவரோட பிள்ளை இந்த மாரீச்சன். அவளோட அந்திம காரியங்களெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மகனாவது வேணும் இல்லையா, அதனால் அவனை விட்டு வைக்கிறார். அப்புறம் யாகம்லாம் நல்லபடியாக முடிஞ்ச உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இந்த மாதிரி நாங்கள் ஜனக்புரிக்கு போகிறோம், அங்கே ஜனகர் வந்து ஒரு தனுர் யாகம் பண்ணுறார், நீங்களும் வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு போகிறார். போகிற வழியில் ஒரு ஆசிரமத்தை பார்க்குறான். இது யாரோட ஆசிரமம்னு கேட்டோடனே, இது கௌதமரோட ஆசிரமம், அவரோட மனைவியான அகல்யா அவர்கிட்ட அபச்சாரப்பட்டதுனால அவளை ரூபமே இல்லாத மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சபிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறார். வால்மீகி தன்னோட ராமாயணத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கார், கல்லா போகணும்னு சபிச்சார் அப்படின்னு சொல்லலை. இதை கேட்ட உடனே ராமன் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறார். நுழைஞ்ச உடனே இவனோட பாத தூளிகள் பட்ட உடனே அந்த அரூபமாக இருந்தவளுக்கு வடிவம் கிடச்சி உயிர் பெற்றுடுறான். இப்படி தான் அவர் வந்து வால்மீகி சொல்கிறார். ராமன் வந்து ஏகபத்னி விரதன், அவர் ஒரு பெண்ணை வந்து மனசாலும் நினைக்காதவர். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணோட தலை மேலே தன்னோட திருவடியை எப்படி வச்சுருப்பார்? இப்படி அகலிக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஜனக்புரிக்கு போகிறான். அங்கே போன உடனே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கிலான்னு ராமரும் சீத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கிறான். ஜனகரைவாளை வரவேற்று அந்த சிவதனுசை எடுத்து நாணை ஏற்ற சொல்கிறார். உடனே ராமனும் அப்படி பிடிச்ச உடனே அந்த வில்லு வந்து அப்படியே முறிஞ்சுடுறது. உடனே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். யார் இந்த வில்லை முறிக்கிறாளோ அவளுக்கு தான் பெண்ணை கொடுக்கணுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் ராமன்கிட்ட நீ இந்த வில்லை முறிச்சதுனால என் மகளை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ராமர் சொல்கிறார், நான் வந்து உங்கள் மகளை மணக்கிறதுக்கோசரம் நான் இந்த வில்லை முறிக்கலை, என்னோடய ஆச்சாரியன் சொன்னாருங்கிறதுனால பண்ணேன். மற்றபடி என் திருமணத்தை முடிவு பண்ணுறது எங்கள் குலகுருவும் ஆச்சாரியனும் என்னோட தகப்பனாரும் தான் அப்படின்னு பவ்யமாக சொல்கிறார். ஜனகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தசரதனுக்கு ஆள் அனுப்பிச்சு அவள்லாம் வந்த உடனே சீதா கல்யாணம் நடக்கிறது. அடுத்த நாள் தசரதன் இவாளெல்லாம் கூட்டுண்டு அயோத்திக்கு கிளம்புறார். சீதா கல்யாணத்தும் போது தான் அவரோட சீத்தையோட தங்கையான 3 பேருக்கும் சேர்ந்து தான் கல்யாணம் ஆகுது. அதை வந்து இவர் சீதா கல்யாணத்தோடு பாடாமல் இப்படி அயோத்திக்கு போகும்போது ராமன் சீத்தையை தன் மனைவி சீத்தையோடையும் அவனோட 3 தம்பிகள் தன்னோட மனைவிகளோடையும் அயோத்தியாவுக்கு போகிறா அப்படின்னு பாடுறார். आरुन्धानेरुशान्ते भृगुकुलतिलगे सङ्क्रमय्य स्वतेजो याते यातोऽस्य योत्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते शत्रुघ्नेनैकधादो गदवदि भरदे मातुलस्यादिवासं तातारप्तोऽभिषेकः तव किल विहदः
கேகயா தீஷபுத்ரியா. அப்படி அயோத்திக்கு வர வழியில் பிருகுகுல வம்சத்தில் வந்தவரான பரசுராமர் எதிர்க்க வரார். ராமா, நீ அந்த சிவதனுச வில்லை முறிச்சதை நான் கேள்விப்பட்டேன். அது ஏற்கனவே இத்து போன வில்லு. நீ உனக்கு பலம் இருந்ததா, நீ உண்மையான வீரனாக இருந்தால் என் கையில் இருக்கிற விஷ்ணு தனுசை நான் ஏற்று அப்படிங்கிறார். ராமரும் உடனே அந்த விஷ்ணு தனுசை எடுத்து நான் ஏற்றிடுறார். அப்போது பரசுராமருக்கு தெரிஞ்சுடுறது வந்திருக்கிறவர் ஸ்ரீமன் நாராயணன்னு. தன்னோட தேஜஸை சக்தியெல்லாம் ராமன்கிட்ட ஒப்படைக்கிறார். இங்கே ஒரு கேள்வி வருது. ஸ்ரீராமர் பரசுராமர் 2 பேருமே பெருமாளோட அவதாரம் தான். அப்போ ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறான் அப்படின்றத கேட்குறான். ஸ்ரீமன் நாராயணன் தான் நேராக அவதாரம் எடுக்கிற ஸ்ரீராமரா. பரசுராமருங்கிறது பெருமாளோட ஆவேச அவதாரம். ஒரு ஜீவாத்மாக்குள்ள தன்னுடைய சக்தியை பெருமாள் செலுத்துகிறார். அவருக்கு ஒரு காரியம் ஒருத்தரால் ஆகணும்னா அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உண்டான சக்தியை அந்த ஜீவாத்மாக்குள்ளே பெருமாள் செலுத்துகிறார். அந்த மாதிரி ஆவேச அவதாரம் தான் பரசுராமர். அவர் எதுக்காக அந்த மாதிரி தன் சக்தியை புகுத்தினாருங்கிறத நம்ம பின்னாடி இப்போ பரசுராமரோட இதை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த இடத்துல பரசுராமரை கர்வபங்கம் பண்ணார் ராமர் அப்படின்னு தான் எல்லாரும் பாடுவான். ஆனால் பட்டத்திரிகள் அப்படி சொல்லாமல் தன்னுடைய சக்தியை ராமர்கிட்ட கொடுத்தார். ராமர் தான் செலுத்தி இந்த சக்தியை திரும்ப வாங்கிண்டார் அப்படின்னு பாடுறார். அப்புறம் அயோத்திக்கு 12 வருஷ காலம் எல்லாரும் ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்டுருக்கா. திருமணம் ஆகும்போது ராமனுக்கு 12 வயசு, சீதா பிராட்டிக்கு 6 வயசு. இதோட பாலகாண்டம் பூர்த்தி ஆகுது. அடுத்தது மேலே பாடுறார் அயோத்தியா காண்டத்தை. பரதனோட தாய் மாமாவான யுதாஜித்து தன்னோட மருமகனை தன்னோட அப்பா பார்க்கணுன்னு சொன்னார்னு சொல்லிட்டு கேகய தேசத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு வரான். இவன் ராஜகுமாரன் இல்லையா, அதனால் வசிஷ்டர் இவருக்கு நாள் பார்த்து இவனை அனுப்புகிறார். இவன் தேரில் ஏற போகும்போது பார்த்தா இவனுக்கு முன்னாடி சத்ருகுணன் அந்த தேரில் உட்காண்டிருக்கான். அப்போ வசிஷ்டர் கேட்குறாரு, சத்ருகுணா, இன்றைக்கி உனக்கு நட்சத்திரத்துக்கு நாள் நன்னாவே இல்லையே. ரெண்டாவது அவனோட தாய்மாமா வீட்டுக்கு அவன் போகிறான், நீ எதுக்கு அவன் கூட போகிற? உனக்கு நான் நாளே பார்க்கலையே அப்படின்னு சொன்னோடனே சத்ருகுணன் சொல்கிறான், நீங்கள் பரதனுக்கு மட்டும்தானே நாள் பார்த்தீங்க. அவன் கூட எடுத்துன்னு போகிற வாள், அப்புறம் துணி மணி பட்டி படுக்கை அதெல்லாம் எடுத்துன்னு போகிறானே, அதுக்கெல்லாம் நாள் பார்த்தீங்களா? அது மாதிரி எனக்கும் நாளெல்லாம் பார்க்க வேண்டாம். அவன் போனால் எப்படி ஒரு ராஜாவோட உறைவாள் கூட போமோ அது மாதிரி நானும் போவேன் அப்படிங்கிறான். அதாவது தனக்குன்னு ஒரு தனித்தன்மை இல்லை, அவனுக்கு சொந்தமானவன் தான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு 2 பேரும் கேகய நாட்டுக்கு போயிடுறான். இப்போது தசரதன் காதோரம் நரைச்சிருக்கான். அந்த நிறை அவரோட காதில் சொல்கிறதான், தசரதா, நீ 60,000 வருஷம் ஆண்டுட்ட போகிறோம், இனிமேல் ராஜ்ய பரிபாலனத்தை உன் பிள்ளையான ராமர்கிட்ட கொடுத்துட்டு ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதான். உடனே தசரதனும் தன்னோட மக்களெல்லாம் கூட்டி தன்னோட அபிப்பிராயத்தை சொல்கிறார். எல்லாரும் ஒத்துண்ட உடனே ரிஷிகள் கிட்டலாம் சொல்கிறார். தன்னோட குலகுருக்கிட்ட சொன்ன உடனே வசிஷ்டர் அடுத்த நாளே பட்டாபிஷேகத்துக்கு நாள் நன்னா இருக்கு அப்படின்னு குறிக்கிறார். இந்த விஷயம் கூனிக்கு தெரிய வருது. தாதோக்த்யாயாது காமோ வனமனுஜவது சம்யுதச்சாபதாரஹ பௌராணாருத்ய மார்கே குஹநிலையகதஹ த்வம் ஜடாச்சீரதாரி நாவாசந்தார்ய கங்காம் அதிபதவி புனः தம்பரத்வாஜமாராத் நத்வா தத்வாக்ய ஹேதோஹ அதிசுகமவசஹ சித்ரகூடே கிரீந்திரே. இந்த கூனி என்ன பண்ணுறா, பலவிதமாக பேசி கைகையோட மனசை கலைச்சுடுறான். இதை மட்டும்தான் பட்டாதிரிகள் குறிப்பிடுறார். அவள் என்ன ராமனை நிந்திச்சு பேசினான்லாம் சொல்லலை. அவள் என்ன பண்ணுறா, போய் கைகைகிட்ட உன்னை திருமணம் பண்ணிக்கிறச்சே தசரதன் உன் தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் இல்லையா, உனக்கு பிறக்கிற பிள்ளை தான் அடுத்த ராஜ்யம் ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக அவன் கேகய நாட்டுக்கு போயிருக்கும்போது ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவன் மனசை கலைக்கிறா. இவளே அதுக்கு என்ன பண்ணணும்னு வழியும் சொல்கிறான். உனக்கு இந்த சம்பாசுரன் வதத்தும் போது தசரதன் 2 வரம் கொடுத்தார், எப்போ வேணால் அதை கேட்டு நீ வாங்கிக்கலான்னு. அந்த 2 வரத்தை நீ இப்போ கேளு. ஒரு வரத்தின்படி பரதன் ராஜ்யம் ஆளணும்,
இன்னொரு வரத்தின்படி ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இவளும் அதே மாதிரி தசரதன்கிட்ட கேட்டவுடனே தான் வாக்கு தவறாதவன்னு நிரூபிக்கணும் இல்லையா, அதனால் அந்த 2 வரத்தையும் கொடுத்துட்றார். ஆனால் அவளோட ரொம்ப நேரம் வாதாடுறார், ராமனை வந்து காட்டுக்கு போக சொல்ல வேண்டான்னு. அவள் பிடிவாதம் பிடிக்கிறாள். பிடிக்காத்தால் விடிஞ்சாக்க பட்டாபிஷேகம். அப்போ ராமனை கூட்டுன்னு வர சொல்லி, இந்த மாதிரி உன் தந்தை வந்து இந்த ராஜ்யத்தை உன் தம்பிக்கு கொடுக்க சொல்லிட்டார், உன்னை 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோடனே ராமனை எதுவுமே குறையாக எடுத்துக்காமல் சிரிச்சுண்டே, அதனால் என்ன நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பிடுறார். தன்னோட மனைவியான சீதையோடையும் தம்பியான லக்ஷ்மணனோடையும். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அயோத்தி ஜனங்கள் எல்லாம் பின்னாடி ராமர் பின்னாடியே வரா. தசரதன் வந்து சுமந்திரனை தேரில் கொண்டு போய் அயோத்தியோட எல்லையில் இவளை இறக்கி விட சொல்லியிருக்கா. இந்த ஜனங்கள்லாம் பின்னாடியே வரா. அப்போ ராமன் சொல்கிறான், இப்படி நீங்கள் எல்லாரும் என் பின்னாடியே வந்தால் அயோத்தியே காடாயிடும், காடு நாடாயிடும். அப்புறம் என் தம்பி எப்படி வந்து ஆட்சி செய்வான்? நீங்கள்லாம் திரும்பி அயோத்திக்கு போங்கோ, 14 வருஷம் தானே நான் வந்துடுவேன் அப்படிங்கிறார். அந்த ஜனங்களும் இன்றைக்கி ஒரு இரவு உன்னோட தங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரையு நதி கரையில் எல்லோரும் தங்குறான். அப்போ ராமர் என்ன பண்ணுறார், சுமந்திரன்கிட்ட இந்த தேரை வந்து அயோத்தியை நோக்கி ஓட்டின்னு போயிட்டு வேறு வழியாக வந்து எங்களை கொண்டு ஸ்ருங்கிபேரபுரத்தில் விட்டுடுங்க. காத்தால் எழுந்தால் ஜனங்க வந்து அயோத்தியை நோக்கி தேர் போனதுனால நான் அயோத்திக்கு போயிட்டேன்னு அவளும் போயிடுவா, என் பின்னாடி வரமாட்டான்னு சொல்ல சுமந்திரனும் அதே மாதிரி பண்ணுறார். ஸ்ருங்கிபேரபுரத்தில் தான் குஹன் இருக்கான். அவனோட ஏற்கனவே ராமனுக்கு குருகுல வாசிக்கும் போது பழக்கம் உண்டு. அவன் அவளை கூப்பிட்டு வரவேற்று உபசரிக்கிறான். காலையில் விடிஞ்ச உடனே கரையை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற பரத்வாஜ ஆசிரமத்தில் தன்னை விட்டுட சொல்கிறார் ராமர். அதே மாதிரி இவனும் அவள் 3 பேரை கொண்டு அங்கே இறக்கி விட்டுடுறான். ராமர் உள்ளே போய் பரத்வாஜரை சேவிச்சுட்டு, இந்த மாதிரி எனக்கு வனவாசம் விதிக்கப்பட்டிருக்கு 14 வருஷத்துக்கு, நான் தங்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற சித்திரகூடம்ங்கிறது ரொம்ப அழகான இடம், அமைதியான இடம், நீ அங்கே போய் 14 வருஷத்தை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு இரவு இங்கே தங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், நான் 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு வர அன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விடை பெற்றுண்டு கிளம்புறான் 3 பேரும். லக்ஷ்மணன் ஒரு படகை தயார் பண்ணுறான். அதில் ஏறி 3 பேரும் அந்த கரையை கடந்து அந்த பக்கம் போகிறா. அப்போ படகுல ஏறினோடனே பிராட்டி வேண்டிக்கிறா கங்கா மாதாட்ட, இந்த 14 வருஷம் வனவாசம் நல்லபடியாக முடிஞ்சு திரும்பி 3 பேரும் அயோத்திக்கு வந்து ராமன் வந்து ராஜ்ய பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டான். இதுக்கு நடுவில் இங்கே என்ன ஆகுது, சுமந்திரன் ராமனை விட்டுட்டு திரும்பி வந்து தசரதன் கிட்ட இந்த மாதிரி அவள்லாம் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே தசரதன் ரொம்ப மனம் நொந்து போய், கைகேயியை நீ என் மனைவியும் இல்லை, பரதன் என்னோட பிள்ளையும் இல்லை, நான் அவங்க 2 பேரையும் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யாவோட பவனத்துக்கு போயிடுறார். அங்கே போய் ராத்திரிலாம் புலம்பிகிட்டே இருந்து இறந்தே போயிடுறார். இப்படி 4 பிள்ளைகளை பெற்றவர் யாருமே பக்கத்தில் இல்லாமல் இறந்து போயிடுறார். அப்போ அவரோட சடலத்தை எண்ணெய் கொப்பரையில் வச்சுட்டு வசிஷ்டர் வந்து ஆட்களை அனுப்புகிறார் பரத சத்ருகுணனை கூட்டின்னு வர சொல்லி. பரதன் வந்த உடனே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் சத்ருகுணனை விட்டு சம்ஸ்காரம் பண்ண சொல்கிறார். ஏன்னா பரதனை வந்து என் மகனே இல்லைன்னு திறந்து விடுறார் இல்லையா, அதனால் சத்ருகுணனை விட்டு அந்திம சம்ஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு பரதனை வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்க சொல்கிறார். அவன் மறுத்துடுறான். ராமர் எங்கே இருந்தாலும் நான் போய் தேடி கண்டுபிடிச்சி இந்த ராஜ்யத்தை ராமர்கிட்ட கொடுத்துருவேன், ஒரு நாளும் நான் இதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை தேடின்னு கிளம்புறான். உடனே இந்த தாய்மார்கள் பின்னாடி வரா. ஒரு ராஜா தன்னோட ராஜ்யத்தை சமர்ப்பிக்கிறான்னு சொன்னால் படைகளை கூட்டின்னு போனோம் இல்லையா, அதனால் படைகளை கூட்டிக்கிறான். ஒருவேளை நான் சொல்கிறத ராமன் கேட்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரிஷி முனிவர்களையும் கூட்டிகிட்டு எல்லாருமா கிளம்புறான். நேராக ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு வரா. அங்கே வந்தால் குகன் வந்து இவாளெல்லாம் நான் வந்து கொண்டு பரத்வாஜர் ஆசிரமத்தில் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவாளையும் கொண்டு போய் படகுல அங்கே விடுறான். பரதன் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் அவரை விழுந்து சேவித்த உடனே அவர் சொல்கிறார், ராமன் இங்கே இல்லை, சித்திரகூடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அங்கேருந்து சித்திரகூடத்துக்கு போகிறான். ராமரை பார்த்த உடனே ஓடி வரான் பரதன். உடனே தான் வந்து இது எதுக்குமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த மாதிரி நீ வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தை மரணித்ததையும் சொல்கிறான் ராமர்கிட்ட. அப்போ தான் ராமர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார். லக்ஷ்மணா, நீ உன் தந்தையை இழந்தாயடா அப்படின்னு அவனை கட்டின்னு அழறார்.
ஏன்னா தந்தை இல்லையேங்கிற குறையே ராமனுக்கு தெரியாதபடிக்கு லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தானாம். அதனால் இவனுக்கு தந்தை இல்லைங்கிறது ஒரு குறையாக தெரியலையா, லக்ஷ்மணனுக்கு தான் தந்தை இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார். அவர் அப்புறம் சொல்கிறார், இந்த மாதிரி நான் பிரிஞ்சு வந்த கொஞ்ச நாழி கூட உங்கள் உயிரை நீங்கள் பிடிச்சி வச்சுக்காமல் உடனே சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க. ஆனால் நான் இத்தனை மணி நேரம் கழித்து உங்களோட மரண செய்தியை கேட்ட அப்புறமும் நான் என்னோடய உயிர் பிரியலையே, என்னை விட உங்களுக்கு தான் என் மேலே அன்பு ஜாஸ்தி அப்படின்னு வருத்தப்படுறார். அப்போ இவன் திருப்பி நாட்டுக்கு வான் கூட்ட உடனே மறுத்துடுறார் ராமர். அப்பா என்ன காட்டுக்கு போக சொல்லியிருக்கார், ஒன்று நாட்டை ஆள சொல்லியிருக்கார். அவர் உயிரோடு இருந்து கூப்பிட்டுருந்தா அது வேறு விஷயம். இப்போ அவர் மரணிச்சிட்டாருங்கிறதுனால அவருக்கு கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன், 14 வருஷம் கழித்து தான் ராஜ்யத்தை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது தன்னை விட ஒசந்ததாக கொடுத்தா தானே அவன் திரும்ப போவான். அதனால் தன்னோட பாதுகைகளை கொடுக்குறார். அப்போ பரதன் அதை வாங்கி தன் தலைமையில் வச்சுட்டு சொல்கிறான், நான் நீ இல்லாத அயோத்திக்குள்ளே நான் போகமாட்டேன். அயோத்தியோட எல்லையில் இருக்கிற நந்தி கிராமத்தில் இருந்துட்டு இந்த பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ஆண்டுன்னு வருவேன். 14 வருஷத்துக்கு ஒரு நிமிஷம் தாமதமாக நீ வந்தால் கூட நான் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகைகளை வாங்கின்னு போய் நந்தி கிராமத்தில் அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யத்தை ஆண்டுன்னு வரான். இதோட அயோத்தியா காண்டத்தை நிறைவு பண்ணுறார். அடுத்ததாக ஆரண்ய காண்டத்தை பாடுறார். நத்வா கஸ்தியம் சமஸ்தா சரணிகரசபத்ராக்ருதிம் தாபசேப்யஹ பிரத்யஸ்ரௌரீஷி பிரியைஷி ததனுச்ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரம்மாஸ்ரே சாபிதத்தே பதிபித்ருசுக்ருதம் வீக்ஷ பூயோ ஜடாயும் மோதாத் கோதாதடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா. சித்திரக்கூடத்துக்கு பரதன் போன உடனே ராமர் யோசிக்கிறார், இனிமேல் இங்கே இருந்தால் இந்த ஜனங்களுக்கெல்லாம் நம்ம இங்கே தங்கியிருக்கோங்கிற தெரிஞ்சு போயிடுது. அதனால் அவள் அடிக்கடி தொந்தரவு பண்ணுவா. ரெண்டாவது இங்கே இருந்தால் பரதனோட ஞாபகமாகவே இருக்குது. அதனால் நம்ம அடர்ந்த வனமான தண்டகாரண்ய வனத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ வழியில் விராதன்கிறவன் ஒரு கந்தர்வன், அவன் ஒரு சாபத்தினால ராட்சசனாக மாறிடுறான். அவன் அங்கேருந்து சீதையை தூக்கின்னு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு ராமலக்ஷ்மணர்களையும் தூக்கிட்டு ஓடுறான். இவன் அது அவனோட 2 கையையும் வெட்டின உடனே அவன் தன்னுடைய பழைய சொரூபத்தை அடைஞ்சிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு சாபம் இருந்தது, நீங்கள் உங்களோட ஸ்பரிசத்தினால தான் அது சாப விமோச்சனம் சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். சீதையை இவ தேடி கண்டுபிடிச்சி இவாளும் மேலே போகிறா, வனத்துக்குள்ளே போகிறா. தண்டகாரண்ய வனத்துக்குள்ளே ராமன் நுழைஞ்ச உடனே அந்த காடே அப்படியே ஒளிமயமாக ஆயிடுறதான். திடீர்னு இப்படி ஒளி வந்த உடனே இவாள முனிவர்கள்லாம் புரிஞ்சுன்றான், ராமர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடோடி ராமனை தரிசிக்கிறா. ஆனால் பார்த்தா அவளுக்கு ஒருத்தருக்கு கை இல்லை, ஒருத்தருக்கு கால் இல்லை, ஒருத்தருக்கு மூக்கு இல்லை, ஒருத்தருக்கு காது இல்லை, அந்த மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த அரக்கர்கள்லாம் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறா, எங்களை நிம்மதியாக எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறா. நீ நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு ராஜா, அவளெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ராமர் அவளுக்கு வாக்கு கொடுக்குறார், இந்த அரக்கர்களெல்லாம் அழித்து நான் உங்களை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வழியேற எல்லா முனிவர்கள் ஆசிரமத்துக்கும் போய் எல்லாரையும் சேவித்து அவள்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அகஸ்திய முனிவரை பார்க்க போகிறாள். அவர் இவருக்கு பிரம்மாஸ்திரம்லாம் கொடுத்து உபசரித்து பஞ்சவடியில் போய் தங்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சு தான் ராவணனை ராமன் அழிக்கிறார். இதை தவிர அவருக்கு ஒரு அம்பரா தூளியும் கொடுக்குறார். அதில் ஒரே ஒரு அம்பு வச்சுட்டா போகிறோம், எடுக்க எடுக்க அம்பு வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு அவள் மேலே போகிறா, பஞ்சவடி நோக்கி போகிறா. அப்போது பிராட்டி பெருமாள்கிட்ட கேட்குறான், ஒருத்தர்கிட்ட 3 குணம் இருக்கவே கூடாது. பிறர் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தன்கிட்ட அபச்சாரப்படாத வாழ்கிட்ட சண்டை போடக்கூடாது. முதல் 2 உங்கள்கிட்ட கிடையாது. 3வதாக இந்த அரக்கர்களுக்கும் உங்களுக்கும் என்ன பகை இருக்குது, எதுக்காக அவளை வதைப்பேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உடனே இவர் சொல்கிற, நான் உன்னையும் லக்ஷ்மணனையும் விட்டாலும் விடுவேன், இந்த அந்தணர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நான் தவற விட மாட்டேன், கண்டிப்பாக என்னை சரணடைஞ்சவாளுக்கு நான் அவளை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு நேர பஞ்சவடிக்கு போகிறான்.
பஞ்சவடினா 5 ஆலமரங்கள் சூழ்ந்திருக்கிற இடம்னு அர்த்தம். அங்கே இவள் உள்ளே நுழையும் போது மேலே இருக்கிற ஜடாயு கழுகு அவர் இவளை பார்த்துட்டு யார் என்னன்னு விசாரிக்கிறார். அப்போது அவர் தசரதனோட நண்பன், அதனால் தசரதன் இறந்துட்டான்னு கேட்டவுடனே வருத்தப்படுறார். சரி, இங்கே ரொம்ப அரக்கர்கள்லாம் நிறைய பேர் இருப்பா, அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் எங்கேயா வெளியில் போகும்போது நான் சீதையை காவலுக்கு இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது லக்ஷ்மணன் அங்கே ஒரு குடில் அமைக்கிறான். ராமனுக்கு தன் மனசுக்குள்ளே தனக்கும் சீதைக்கும் ஒரு ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைப்பு இருக்குது. ஆனால் இவன் தன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவன்ட்ட இது எப்படி சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்படுறார். இதை புரிஞ்சுட்ட லக்ஷ்மணன் அதே மாதிரி ஒரு குடியில் ரொம்ப அழகாக அமைக்கிறான். அங்கே இவ சந்தோஷமாக இருந்துன்னு வரா. ஒரு நாள் சூர்பனக அங்கே வரா. ராமரோட அழகை பார்த்த உடனே அந்த அழகில் மயங்கி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறா ராமர்கிட்ட. பிராப்தாயா சூர்பணக்யா மதன சலத்ருதேர் அர்த்தனை நிஸ்ஸஹாத்மா தாம் சௌமித்ரௌ விஸ்ருஜ்ய பிரபலதமருஷா தேன நிர்லூனநாசாம் திருஷ்ட்வைனாம்ருஷ்டசித்தம் கரமபி பதிதம் தூஷணம் சத்ரிமூர்த்தம் வியாஹிம்சீராஷானுவ்யயுத சமதிகான் சத்சக்ஷனாதக்ஷதோஷ்மா. இந்த சூர்பனகை ராமனை திருமணம் பண்ணிக்கோன்னு சொன்னோடனே ராமன் சொல்கிறார், என்னோட மனைவியான சீதை என் பக்கத்துலேயே இருக்கா, அதுவும் அங்கே இருக்கான் பார் லக்ஷ்மணன், அவன் தான் அவன் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கான், அவனை போய் கேளு, அவன் உன்னை மணப்பான் அப்படின்னு சொல்கிறார். இவன் உடனே அங்கேருந்து லக்ஷ்மணன்ட்ட போய் கேட்குறான். அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், நானே ராமனுக்கு அடிமையாக தான் இருக்கேன், என்னை திருமணம் பண்ணிட்டேன்னா நீயும் ஒரு அடிமையாக தான் இருக்கணும், அதுக்கு பதிலாக நீ ராமனை பண்ணிட்டா தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு அவன் திருப்பி ராமன்ட்ட அனுப்புகிறான். திருப்பி ராமர் லக்ஷ்மணன்ட்ட இதே மாதிரி பண்ண உடனே அவளுக்கு பயங்கர கோபம் வருது. இந்த சீதை பக்கத்தில் இருக்கிறனால தானே ராமன் தன்னை மணக்கிறதுக்கு மறுக்கிறான், அவளை இப்பயே கடித்து சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பாயிறா. இதை பார்த்த உடனே லக்ஷ்மணன் அம்பை விட்டு அவளோட மூக்கையும் காதையும் அறுத்துடுறான். உடனே அழுதுண்டே ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற தன்னோட சகோதரர்களான கரதூஷணர்கள்ட்ட போய் சொல்கிறான். அவன் உடனே படையெடுத்து ராமன் மேலே போர் தொடுதுன்னு வரான். அங்கேருந்து அந்த 14,000 ராட்சசர்களையும் ராமன் ஒருத்தனே அழிச்சுடுறார் எல்லாரையும். அவள் உடனே ராவணன்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி காட்டில் சீத்தைன்னு ஒருத்தி இருக்கா, பேரழகியவ, அவள் உனக்கு தான் மனைவியாக இருக்கணும், நீ போய் அவளை தூக்கின்னு வந்துரு அப்படின்னு சொல்லி ராவணன்ட்ட சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த மாரீச்சன் ராமர் தப்பிக்க விட்டார் இல்லையா, அவங்கிட்ட போய் நீ மாயமானா போய் அந்த சீத்தை முன்னாடி விளையாடு, அப்போ சீத்தை உன்னை வேணும்னு கேட்பா, அப்போ நீ போக்கு காமிச்சுட்டே காட்டு உள்ளே போயிடு, ராமன் உன்னை துரத்தின்னு வரும்போது நான் சீதையை கடத்தின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவனை மாயமானா போக சொல்கிறான். அவனும் அதே மாதிரி மாயமானா வந்தவுடனே சீதை ராமனை அந்த மானை பிடிச்சி கொடுக்க சொல்லி கேட்குறான். ராமன் அந்த மானை துரத்தின்னு போக அது காட்டுக்குள்ளே போயிடுறது. கொஞ்சம் தூரம் போய் போக்கு காமிச்சிட்டு ராமன் ஒரு அம்பால் அடித்த உடனே அது இறக்கும் தருவாயில் மாரீசனாக மாறி ராமனோட குரலில் ஹே சீதே, ஹே லக்ஷ்மணா அப்படின்னு கத்திட்டு உயிரை விட்டுறான். இதை கேட்ட உடனே சீதை பயந்து போய் ராமனுக்கு ஏதோ ஆபத்துன்னு லக்ஷ்மணா நீ போய் காப்பாற்று, உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு உடனே லக்ஷ்மணன் இடத்த விட்டு நகராமல் நிற்கிறான். அப்போது அவனை சுடு சொல் பேசுகிறான். உன் அண்ணன் இறந்தப்புறம் நீ என்னை அடையலான்னு தான் இங்கே விட்டு போக மாட்டேங்கிறியா அப்படின்னு உடனே அவன் காதை பொத்திண்டு போயிடுறான் ராமனை தேடிண்டு. இத்தனை நாழி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருந்த ராவணன் என்ன பண்ணுறான், ராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் இல்லைன்னு உடனே ஒரு சன்னியாசி ரூபத்தில் சீதையை கடத்தின்னு போயிடுறான். ராமனை தேடின்னு போன லக்ஷ்மணன் எதிர்க்க ராமனை பார்த்த உடனே ராமர் சொல்கிறாரு, எதுக்கு நீ சீதையை தனியாக விட்டுட்டு வந்த, இங்கே பாரு ஒரு அரக்கன் மாயமானா வந்தான், அதே மாதிரி வேறு யாராவது சீதையை கடத்தின்னு போயிருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி குடிலில் பார்க்குறா, சீதையை காணும். பூயஸ்தன்வீம் விஷின்வன் அஹ்ருததசமுக த்வத்வதூமத்வதேனே த்யுக்த்வா யாதே ஜடாயௌ திவ மதசுஹ்ருதः பிராதனோ பிரேதகார்யம் கிருக்நானம் தம் கபந்தம் ஜகனிதசபரீம் பிரேக்ஷபம்பாதடே த்வம் சம்பிராப்தோ வாதசூனும் பிரசமுதிதமனாः பாஹி வாதாலயேஷ.
உடனே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடின்னு வரா. அப்போது கீழே அடிபட்டு விழுந்திருந்த ஜடாயு வந்து, ராமா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீதையை ராவணன் கடத்திட்டு தெற்கு பக்கமாக போயிட்டான். நான் அவனோட சண்டை போட்டேன். அப்போ என்னோடய சிறகுகளை வெட்டி என்னையும் அழிச்சிட்டு சீதையும் தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மரணம் அடைஞ்சிடுறார். ஜடாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரங்களெல்லாம் பண்ணிவிட்டு மோட்சத்துக்கு அனுப்புகிறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் கபந்தம்ங்கிற ஒரு அரக்கன் வரான். அதே மாதிரி அவனை குழி தோண்டி புதைச்சனக்க என்னோடய ஸ்வரூபம் வரும், நான் அதுக்கப்புறம் அவனுக்கு சபரியோட இடத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவாளும் அதே மாதிரி பண்ண உடனே மதங்காசிரமத்தில் தான் வந்து சபரி இருக்கா, அவகிட்ட போய் கேட்டேன்னா சுக்ரீவன் தங்கியிருக்கிற இடத்த சொல்லுவா, அவனோட நட்பு பூண்டனாக்க சீதையை மீட்டுடலாம் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். அப்புறம் இவள் சபரி ஆசிரமத்துக்கு வந்தோடனே அவள் வந்து இவளுக்கு பழம்லாம் கொடுத்து உபச்சரிச்சுட்டு, என்னோடய ஆச்சாரியன் எனக்கு வந்து மோட்சம் வர சொல்லியிருக்காரு, உங்களை உபசாரம்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மோட்சத்துக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுறான். அங்கே சாட்சியாக இருக்கார். ஜடாயுக்கு மோட்சம் தானே கொடுத்தார். இங்கே சபரி வந்து மோட்சம் போகிறதுக்கு சாட்சியாக இருக்கார். ஏன்னா அவளுக்கு அவளோட ஆச்சாரியனே கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி போகிறதுக்கு முன்னாடி மதங்காசிரமத்துக்கு வழி கேட்டுக்கிறான். அங்கேருந்து பம்பா சரோவருக்கு வரா. அங்கே மதங்காசிரமத்தில் வாலிக்கு பயந்து ஒளிஞ்சுட்டு இருந்த சுக்ரீவன் ஹனுமானை இவர்கிட்ட அனுப்புகிறான். இவா யார் என்னன்னு கேட்டுன்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஒரு சன்னியாசி ரூபத்தில் போக சொல்கிறான். அதே மாதிரி ஹனுமானும் சன்னியாசி ரூபத்தில் வந்து ராமலக்ஷ்மணர்களை சந்திக்கிறான். இப்போ தான் முதலாக ராமனும் ஹனுமானும் சந்திக்கிறான். இதோட முதல் தசகத்தை முடிச்சுடுறார். இதோட ஆரண்ய காண்டமும் முடிவு பெறுறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.